அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3 சேர்த்து ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ அரைக்கிறத விட ஒரு ஒரு வாரத்துக்கு வேணால் உள்ளே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருள் ஒரு 2-3 ஸ்பூனு வந்து உளுந்து, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு வெள்ளைப்பூடு கொஞ்சம், ஒரு முழு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், ஒரு 10 வரமிளகாய், ஒரு பெருங்காயத்துண்டு. இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துருவோம். அடுத்து வந்து இந்த புளியை சேர்த்து புளியை வறுபட்டுருச்சு, இதையும் அப்படி எடுத்துரும். வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். அந்த பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கிறோம். இப்போ பூண்டு வதங்கிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியையும் எடுத்துடணும். உளுந்து வறந்துக்கிட்டு இருக்கு. இது கூடயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து, இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு வாசல், அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து. எல்லாமே மருத்துவ குணம் தான். அதனால வந்து நம்ம இதெல்லாம் போட்டு சேர்த்து நம்ம அரைச்சு அதை சாப்பிடும்போது நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. அதனால தனியாக நம்ம வெந்தயம், உளுந்து எல்லாமே போட்டு தாளித்தோம்னா எல்லாம் கீழே தான் போகும். இதுனா அப்படியே அரைக்கும் போது அப்படியே மையம் அரைப்பட்டுரும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு வந்து டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து கடுகு, வெந்தயமெல்லாம் நல்லா பொரியுது. சடச்சடன்னு சத்தம் வந்து பாருங்கள், பொரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதை எல்லாம் வந்து அப்படியே சேர்த்துக்கணும். ஒரு கட்டா முழுசாக வாங்கியும் செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சமாக செய்யலாம், நிறையாவும் செஞ்சு வைக்கலாம். இது நாங்கெல்லாம் வாங்கி வச்சோம்னா 2-3 நாள் இல்லையே ஒரு மாதிரி குளிர்காலம் மேலே கெட்டு போயிடுது. அதனால் அப்பப்போ வந்து வாங்குறத இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் காலையில் இட்லி தோசைக்கு வந்து அப்படியே தொட்டுக்கணும். ஏன்னா வதங்கிடுச்சு, ஆனால் ரொம்ப கருக வதக்கிடக்கூடாது. லைட்டாக 2 பெரட்டு மட்டும் பெரட்டி வச்சோம்னா அது வந்து சுருங்குனாலே போதும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை அமைக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த வறுத்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்சதை போட்டு அரைக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி குறன்னு அரைச்சாச்சு. இப்போ வந்து மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதை வந்து பொடிச்சிட்டு எல்லா இதையும் வந்து வதக்கினதெல்லாம் போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இதில் வந்து இந்த அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். இந்த புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இந்த பக்குவத்துக்கு வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை லைட்டாக ஒரு வதக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பவுல் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் காலையில் இட்லிக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வைக்காமல் நம்மளுக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தேவையானது மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு திருப்பி உள்ளே வச்சிடணும். அப்போ வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே ஊற்றி தாளித்து வைக்கணும். நிறையா தேவையில்லை. ஒரு அளவுக்கு ஒரு பாட்டில் அளவுக்கு செஞ்சு வச்சோம்னு சொன்னால் நல்லா யூஸ் ஆகும். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு இருந்தால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இட்லியை ஊற்றிட்டு இந்த தொக்கை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு போகிறாரு. இல்லைன்னா கடையில் கொண்டு போய் சாப்பிட்றாரு. அவருக்கு வந்து ரொம்ப இது பிடிச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே நான் ஒரு தடவை செஞ்சு வச்சு அது காலி ஆயிடுச்சு. சரி, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் இதை செய்கிறேன். சரி, இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டேன். வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த தொக்கை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காமிக்கிறேன். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை தொக்கு. இந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து அடுப்பை அமர்த்திடுவோம். இது சட்டிலேயே இருக்கட்டும். காலையில் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மண்சட்டியில் செஞ்சது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தண்ணி ஊற்றி கழுவி எல்லாம் ஊற்ற வேணாம். சும்மா அப்படியே வந்து ராவாவே அரைச்சி வச்சாச்சு. இந்த தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.